தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். பாருங்களேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 28:20 சொல்லியிருக்கிறாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். எபிரேயர் 13:5 வாசிக்கிறோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அந்த வாக்குத்தத்தத்தை பவுல் எழுதுறார். அது ஏற்கனவே எங்க சொல்லியிருக்கிறார்? உபாகமம் 31 படிச்சு பாருங்க, யோசுவா 1 படிச்சு பாருங்க. அதைத்தான் பவுலுக்கு எபிரேயர்ல சொல்றாரு, அவர் சொல்லி இருக்கிறாரே. சங்கீதம் 23:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆண்டு கூடவே இருக்கிற நம் வாழ்வின் புயல்களை நாம் தனியே கடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். The blessed footmen of God, goodness and mercy follow us everywhere we go. தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியமான 2 காலாட்கள், 2 காலாட்படை வீரர்கள் நம்மை எப்பொழுதுமே பின்தொடர்வார்கள். யார் தெரியுமா? குட்னஸ் அண்ட் மர்சி, நன்மையும் கிருபையும். நம்ம எங்கே போனாலும் இந்த ரெண்டுமே நம்மை பின்தொடரும் என்று 23ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லி வைத்திருக்கிறார்.